Hi friends, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 10th நியூ புக் இங்கிலீஷில் யூனிட் 3 சப்ளிமெண்ட்ரி ரீடர் பார்க்க போகிறோம். தி ஸ்டோரி ஆஃப் முலன் அப்படின்ற ஸ்டோரி பார்க்க போகிறோம். சரியா? This is the classic story of Mulan based on the legend of Hugh Mulan. A legend is a story from long ago that is believed to be true or mostly true. இது வந்துட்டு ஒரு கிளாசிக் ஸ்டோரி முலனில் ஒரு லெஜண்ட் ஹியூ முலன் அப்படின்றவங்கள பற்றினது. லெஜண்ட் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஸ்டோரி, பழைய ஒரு ஸ்டோரி. சரியா? அது வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம். ஒரு கதை தான், ஆனால் அது உண்மையாக நடந்ததாக இருக்கலாம். சரியா? மோஸ்ட்லி உண்மையானதாக தான் இருக்கும் லெஜண்ட் அப்படின்றது கதை. சரியா? ஓகே, பார்க்கலாம். மெனி இயர்ஸ் எகோ சைனா வாஸ் இன் த மிடில் ஆஃப் கிரேட் வார். பல வருஷத்துக்கு முன்னாடி சைனா வந்து ஒரு பெரிய சண்டை வாரோட நடுவில் இருந்துட்டு வார் நடந்துட்டு இருந்துச்சு சைனாவில். த எம்பரர் said that one man from each Chinese family must leave his family to join the army. அதோட ராஜா சொன்னார், எம்பரர், ஒருத்தவங்க, அதாவது சைனீஸ் ஃபேமிலியில் குடும்பத்தில் இருக்க ஒருத்தவங்க வந்துட்டு அந்த குடும்பத்தை விட்டுட்டு இந்த ஆர்மியில் ஜாயின் பண்ணணும் சண்டை போடுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். Mulan, a teenage girl who lived in a faraway village of China, heard the news when she was outside washing clothes. முலல் அப்படின்ற வந்துட்டு ஒரு பொண்ணு, டீனேஜ் கேர்ள். அந்த பொண்ணு வந்துட்டு சைனாவில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு வில்லேஜில் இருக்குதா, ஒரு கிராமத்தில் இருக்கா. சரியா? இந்த நியூஸ் அவள் கேட்குறா. அவங்க இந்த மாதிரி ஒரு நியூஸ் ஓடுது, இந்த மாதிரி சைனாவில் ஒவ்வொருத்தவங்களும் ஃபேமிலியில் ஒருத்தவங்க வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ணணும் இந்த வார்க்காக அப்படின்னு சொல்லிட்டு அவள் துணி துவச்சிட்டே வந்து இதை கேட்குறான். முலன் ran into the house. Her father was sitting in a chair carving a piece of wood. முலன் வந்து வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடுறா. அவங்க அப்பா வந்துட்டு ஒரு மரத்தை வந்துட்டு சேரில் உட்காந்துட்டு ஒரு பீஸ் ஆஃப் வுட்டை வந்து கேவிங் பண்ணிகிட்டு இருக்காரு. ஃபர்தர் she said, அப்பா அப்படின்னு சொல்கிறார். Did you hear what the emperor says each family must do? கேட்டிங்களாப்பா என்ன ராஜா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபேமிலிலையும் ஒருத்தவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, கேட்டிங்களா அனௌன்ஸ்மெண்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். எஸ், ஷெட் ஹேர் ஹோல்டு ஃபாதர். கேட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஹியர்ட் அபவுட் இட் இன் டவுன். வெல், ஐ மே அஸ் வெல் கோ பேக்கப். நான் இதை வந்து டவுனுக்கு போனேன்ல, அப்போவே எனக்கு இதை பற்றி தெரியும், நான் கேட்டேன். ஓகே, நான் போய் பேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எழுந்திருக்கிறார். ஹி புட் டவுன் ஹிஸ் கேவிங், ஸ்டுட் அப் அண்ட் வாக்டு வெரி ஸ்லோலி டு ஹிஸ் ரூம். மெதுவாக நடந்து போகிறார். நான் பேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. வெயிட், செட் முலன். ஃபாதர், யூ ஹாவ் நாட் பீன் வெல். வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முலன் சொல்கிறான். ஃபாதர், நீங்கள் உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை. இஃப் ஐ மே சே ஸோ, ஒய் அட் யுவர் ஏஜ் மஸ்ட் யூ கீப் அப் வித் ஆல் தோஸ் யங் மென்? நீங்கள் வந்துட்டு ஏன்ப்பா இவ்வளோ வயசானதுக்கப்புறம் போயிட்டு இவ்வளோ வயசான காலத்தில் ஏன்ப்பா எங்கள் ஏஜில் இருக்கவங்க செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹோட்டல்ஸ் கேன் பி டன். அதுக்கு உங்கள் அப்பா சொல்கிறாரு, என்ன பண்ணுறதுமா, உன்னோட பிரதர் வந்து சின்ன பையன், உன்னால் போக முடியாது, இப்போ நான் தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், அஃப்கோர்ஸ் உண்மைதான், அவன் சின்ன பையன், பட் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கப் ஆஃப் காஃபியை வந்து உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு ஊற்றி அவர்கிட்ட கொடுத்துட்டு, கப் ஆஃப் டீ கொடுத்துட்டு, ஃபாதர் ஹேவ் சம் டீ, எடுத்துக்கோங்கப்பா ப்ளீஸ், ஒரு நிமிஷம் உட்காருங்க, நான் வந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறா டீயை ஊற்றி கொடுத்துட்டு. வெரி வெல் டியர், ஓகே டியர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. முலன் வந்துட்டு ஒரு ரூம்குள்ளே போகிறா. அவள் வந்து ஸ்வாட் எடுத்துகிட்டு போகிறா. சரியா? அதில் வந்துட்டு அவளோட பெரிய அந்த ஹேரை வந்துட்டு கட் பண்ணுறா. ஃபாதர்ஸ் ரோபு, ஷி புட் ஆன் ஹர் ஃபாதர்ஸ் ரோபு. ஹேரை கட் பண்ணிக்கிட்டு அவங்க அப்பாவோட ரோபை வந்துட்டு வியர் பண்ணிக்கிறா. மறுபடியும் அவங்க அப்பா கிட்டே போயிட்டு முலன் அவங்க அப்பா சொல்லி, என்ன பாருங்கப்பா, இப்போ நான் தான் உங்களோட சன், நான் உங்களுக்கு பதிலாக போவேனே சண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஐ வில் டூ மை பார்ட் ஃபார் சைனா. என்னோட முடிஞ்சதை நான் சைனாக்காக இந்த சண்டை போரில் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நோ பை டாட்டர், அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லை நீ போக முடியாது, உன்னால் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவனே முலன், அப்பா நான் சொல்கிறது கேளுங்க, இவ்வளோ வருஷமாக வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து குங்ஃபு கற்றுக் கொடுத்துருக்கீங்க, ரைட்டா? நீங்கள் வந்து எப்படி எனக்கு கத்தியை யூஸ் பண்ணணுன்னு கூட எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை வந்து அவள் முன்னாடியும் பின்னாடியும் கத்தியை இது பண்ணி காமிப்பாங்கள்ல, அது மாதிரி வந்துட்டு ஒரு கரேஜோட அவள் வந்து கத்தியை இது பண்ணி காட்டுறான். ஓகேவா? சுற்றி காட்டுறா. Only so that you could stay safe, said her father. I never mean for you to go to the war. If they find out you are a woman, you know as well as I do that you will die. அதான் உன்னோட சேஃப்டிக்கு தான் பொண்ணே நான் சொல்கிறேன். நான் வந்துட்டு உன்னை வந்து வார்க்க போகக்கூடாதுன்னு சொல்லலை, உன்னோட பாதுகாப்புக்காக தான் சொல்கிறேன். சப்போஸ் அவங்களுக்கு வந்து நீ உமன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீ கண்டிப்பாக இறந்துருவோம், உன்னை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. யாரும் என்னை கண்டுபிடிக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கையில் அந்த கத்தி எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிறான். முலன் said the father. He tried to get up but had to hold on to his chair.
அவங்க அப்பா வந்துட்டு இல்லை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு, நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே அவரால் எந்திரிக்க முடியல. அதுக்குள்ளே அவள் வந்து அவளை பிடிச்சி உட்கார வச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு குட் பை சொல்லிட்டு ஐ லவ் யூ ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், என் பிரதர்கிட்ட சொல்லிவிடுங்க நான் பத்திரமா நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். குதிரை எடுத்துகிட்டு எம்பரரோட ஆர்மி கூட ஜாயின் பண்ணுறதுக்கு போயிட்டான். ஆர்மியில் பார்த்தோன்னா முலன் வந்து நல்ல ஒரு பிரேவ் சோல்ஜராக அவளை ப்ரூஃப் பண்ணிட்டா. ஒரு டைமில் வந்துட்டு வந்து எல்லா சோல்ஜர்ஸ்க்கும் சார்ஜாக வந்து அவளை போட்டாங்க. நல்லா வந்துட்டு அவள் சண்டை போட்டா. ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய சோல்ஜர்ஸ் வந்துட்டு இவளோட சார்ஜில் விட்டாங்க. அவளோட சண்டைகள் போர்கள் நல்லா போயிட்டுருந்துச்சு. இவன் நல்லா ஆர்மியை வந்து கெட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தாள். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் முலனுக்கு வந்துட்டு பெரிய ஜாப் கொடுத்தாங்க. அவள் வந்துட்டு என்டையர் ஆர்மிக்கு ஜென்ரலாக வந்துட்டு அவரை வந்துட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரொம்ப ஃபீவர் வந்துடுச்சு இந்த ஆர்மியில் எல்லாருக்கும், நிறைய பேருக்கு. நிறைய சோல்ஜர்ஸ் வந்து அதனால் முடியாமல் சிக்காயிட்டாங்க. முலன் த ஜென்ரல் ஆஃப் த ஆர்மியோட ஜென்ரலும் இப்போ முடியாமல் சிக்காயிட்டாங்க. ஒரு நாள் வந்து அந்த டாக்டர் வந்தாங்க முலனோட டென்ட்டுக்கு. வரும்பொழுது அவங்க டாக்டர் வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஜென்ரல் வந்துட்டு உமன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அவளை செக்அப் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏழு த சோல்ஜர்ஸ் எல்லா சோல்ஜர்ஸும் ஜென்ரல் வந்துட்டு உமன் எப்படி வந்துட்டு இவங்க எப்படி இதில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க, நம்ம உமன் கூடலாம் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் திட்டுறாங்க. உங்களை பனிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இவளை வந்து கொன்றுவோம், இவங்க பண்ண தப்புக்கு இதான் பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் சில பேர் சொல்கிறாங்க முலன் கூட தான் நம்ம வந்துட்டு இந்த பேட்டில் வந்து வின் பண்ணோம், ஸ்டே அப்படியே இருங்க, ஸ்டே அவே ஃப்ரம் அவர் ஜென்ரல் இருக்கட்டும் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. அப்போ திடீர்னு ஒரு சோல்ஜர் ஒடியாந்துட்டு எல்லோரும் கேளுங்க, நமக்கு ஒரு திடீர்னு ஒரு சர்ப்ரைஸான ஒரு அட்டாக் இருக்குது, யாரோ நம்மளை அட்டாக் பண்ண போகிறாங்க, இப்போ வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை விட்டுறாரு. முலன் இதை வந்துட்டு உள்ளேருந்து கேட்டுட்டு உடனே டக்குன்னு ட்ரெஸ்ஸை போட்டுறா, வெளில வரா. அவளுக்கு இன்னமும் உடம்பு முழுசாக சரியாகலை, ஆனால் அப்படி நிற்கிறா பிரேவா. ஷி டோல் த சோல்ஜர்ஸ் வேர் தே மஸ்ட் கோ டு ஹைட். அவள் வந்து டக்குன்னு அவள் ஏதாவது ஜென்ரல் ஆச்சுல, இன்னமும் இவங்க பேச்செலாம் அவள் இது பண்ணல. அப்போ டக்குன்னு சோல்ஜர்ஸ் எல்லோரும் நீங்கள் இங்கே ஒளிஞ்சுக்கோங்க, எங்கெங்கே இப்படி அட்டாக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கமெண்ட் கொடுக்குறா. தே மஸ்ட் கெட் தேர் ஃபாஸ்ட். அதாவது வந்துட்டு அவங்க சில பேர் வந்து ஒத்துக்கல இல்லையா, ஜென்ரல் வந்துட்டு உமனாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவங்க வந்துட்டு அவங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க அவளை. சரியா, அப்போதைக்கு வேறு வழி இல்லையா, பேட்டில் வந்துருச்சு இல்லையா, ஸோ எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த பேட்டில் வந்து நடந்துச்சு. அந்த பேட்டிலில் எல்லோரும் ஜெயிச்சிட்டாங்க. இவங்க முலனோட டீம் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அது ஒரு பெரிய விக்ட்ரியாக இருந்துச்சு. இனிமே வந்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அதோட இந்த வார் முடிஞ்சது. சைனா வந்து சேவ் பண்ணியாச்சு. அதோட மொத்த வாரம் முடிஞ்சது, சைனாவை சேவ் பண்ணியாச்சு. யூ கேன் பி ஷுர் தட் ஆஃப்டர் தட் லாஸ்ட் பேட்டில் நோ ஒன் கேர் எனிமோர் தட் முலன் வாஸ் அ உமன். அதாவது நமக்கு ஷுவராக தெரியும் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பேட்டிலுக்கு அப்புறம் முலன் வந்துட்டு உமன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ரொம்ப இது பண்ணிக்க மாட்டாங்க. The emperor was so glad that Mulan has ended the long war. He set aside the rule about being a woman. Mulan, stay with me in the palace, he said. Someone as smart as you would be a fine royal advisor. அதுக்கு வந்து ராஜா வந்து சொல்கிறாரு, முலன் வந்துட்டு ஒரு பொண்ணாக இருந்து இவ்வளோ பெரிய வாரை வந்து ஜெயிச்சிருக்கா. ஸோ வந்துட்டு இவ வந்துட்டு பேலஸ்லேயே வந்துட்டு இருக்கட்டும், ஒரு ராஜாவுக்கு ஒரு ஃபைன் ராயல் அட்வைசராக இருக்கட்டும், முலன் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி ராஜா வந்து வச்சுக்கிறார். ஓகே, முலன் bowed deeply. You are too kind, sir, she said, but if you please, what I wish most of all is to return home to my family. அவள் வந்து ரொம்ப அவரை மரியாதைக்குரியதாக கீழ்ப்படிஞ்சு சொல்கிறா. ஷியர்னா சார்ன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம இங்கிலீஷில், தான் சைனீஸில் வந்து ஷியர்னு சொல்லுவாங்க. ஷியர் அப்படின்னு சொல்லிட்டு, இஃப் யூ ப்ளீஸ் நீங்கள் எனக்கு விட்டீங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய வீட்டுக்கு என்னோடய ஃபேமிலிக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபேமிலியோடு நான் போயிடுறேன், அப்படி தான் நான் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். தென் அட் லாஸ்ட் டேக் தீஸ் ஃபைன் கிஃப்ட்ஸ். சரி, இந்த ஃபைன் கிஃப்ட்ஸையாவது எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்கிறாரு. ஸோ எவ்ரி ஒன் அட் யுவர் ஹோம் அண்ட் வில்லேஜ் வில் நோ ஹவு மச் ஆஃப் த எம்பரர் ஆஃப் சைனா திங்ஸ் ஆஃப் யூ. அப்போ இதை எடுத்துகிட்டு போ, அப்போ தான் வந்துட்டு உங்களோட கிராமத்தில் இருக்கவங்க, உங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்களாம் தெரிஞ்சுக்குவாங்க, ராஜா வந்து சைனாவோட ராஜா உன்னை பற்றி எவ்வளோ பெருமையாக நினச்சி இந்த கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. முலன் ரிட்டர்ன் டு ஹர் வில்லேஜ் வித் 6 fine horses and 6 fine swords. முலன் வந்து கிராமத்துக்கு வரா, 6
ஃபைன் ஹார்சஸ் குதிரையோட, 6 ஃபைன் பெரிய கத்தியோட. ஓகேவா? எவ்ரி ஒன் ஷியர் தட் ஷி வாஸ் சேஃப். எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவள் பத்திரமா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. சைனாவை வந்து சேவ் பண்ண, ஏன்னா சைனாவுக்கே அவள் தான் ஜென்ரலாக இருந்து இந்த போரை வழிநடத்தி சேவ் பண்ணியிருக்கா கடைசியில், ரைட்டா? ஸோ வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம், சைனாவையே வந்து சேவ் பண்ணது எங்கள் முலன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓகேவா? இதோட இவ்வளோதான் இந்த ஸ்டோரி முடிஞ்சுது. இதுக்குள்ளே க்ளாசரி பார்க்கலாம். கர்விங்னா an act of cutting a shape or pattern into wood or stone. அதாவது ஒரு ஷேப், அதாவது ஒரு மரமோ அல்லது ஒரு கல்லோ அதை வந்துட்டு ஒரு ஷேப்புக்கு கட் பண்ணுறது தான் கேவிங் அப்படின்னு சொல்கிறது. ரோப்னா லாங் லூஸ் அவுட்டர் கார்மெண்ட் ரீச்சிங் த ஆங்கிள்ஸ். ஒரு பெரிய லூஸாக இருக்கிற ஒரு அவுட்டர் கேர்மெண்ட்டு அந்த ஆங்கிள்ஸ் வரைக்கும் அந்த இருக்கும், அது சரியா? அதான் ரோப் அப்படின்னு சொல்கிறது. குங்ஃபு அப்படின்னா ஒரு சைனீஸ் மெத்தட் ஆஃப் ஃபைட்டிங் தட் இன்வால்வ்ஸ் யூஸிங் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் அண்ட் நாட் யூஸிங் வெப்பன்ஸ். அதாவது கை, பாதம், கால் அதை மட்டும் வச்சு சண்டை போடுற ஒரு கலை தான் வந்து குங்ஃபுன்னு சொல்கிறது, வெப்பன்ஸ் இல்லாமல் சண்டை போடுறது. மைட் அப்படின்னா கிரேட் அண்ட் இம்ப்ரெசிவ் பவர் ஆர் ஸ்ட்ரென்த் எஸ்பெஷலி ஆஃப் அ நேஷன், லார்ஜ் ஆர்கனைசேஷன் ஆர் நேச்சுரல் ஃபோர்ஸ். அதாவது ஒரு மைட் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம், பவர் அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட உள்ளது. எஸ்பெஷலி ஆஃப் அ நேஷன், லார்ஜ் ஆர்கனைசேஷன் அல்லது பெரிய பவர், பெரிய ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம், அதான் மைட். போர்டுனா பெண்டிங் த பாடி ஃபார்வர்ட்ஸ் ஃப்ரம் த வேஸ்ட் எஸ்பெஷலி டு ஷோ ரெஸ்பெக்ட் ஃபார் சம்மன். போர்டுனா என்னென்னா அப்படி குனிஞ்சு ஒருத்தவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்துகிறோம் இல்லையா, அப்படி முதுகை வந்து வளைச்சி இப்படி குனிஞ்சு இப்படி கையை எப்படி வச்சு மரியாதை செலுத்துகிறோம் இல்லையா, அதான் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. இதோட அவள் தான் இந்த சப்ளிமெண்ட் ஷீட்டர் முடிஞ்சது. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.